இந்த லிஃப்ட் மட்டும் இல்லன்னா இந்த அழகை இத்தனை பேரால ரசிச்சிருக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். இது சுற்றுலா பயணிகளோட நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம கடினமான மலையேற்றத்தை விரும்பாதவர்களுக்கும் இந்த அற்புதத்தை காண ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இந்த லிஃப்டோட வருகையால இந்த பூங்காவோட சூழலியல் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். முன்னெல்லாம் சுற்றுலா பயணிகள் மலை உச்சியில இருக்கிற ஹோட்டல்கள்ல தங்க வேண்டியிருந்தது. ஆனா இப்போ இந்த லிஃப்ட் மூலமா ஒரே நாள்ல பூங்காவை சுத்தி பார்க்க முடியறதால மலை உச்சியில புதுசா கட்டுமானங்கள் குறைஞ்சு இயற்கை அதோட இயல்புல பாதுகாக்கப்படுது. 1 மணி நேரத்துக்கு 4000 பயணிகளை ஏற்றி இறக்கும் திறன் கொண்டது இந்த லிஃப்ட். இது ஒரு பக்கம் நம்மளை வியக்க வைச்சாலும் இன்னொரு பக்கம் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இந்த மென்மையான சூழலை பாதிக்குமோங்கிற கேள்வியையும் எழுப்புது. முடிவுரை மற்றும் அழைப்பு. பைலாங் லிஃப்ட்ங்கிறது வெறும் ஒரு போக்குவரத்து சாதனம் மட்டும் இல்ல, அது மனுஷனோட கனவு, தைரியம் மற்றும் தொழில்நுட்பத்தோட அடையாளம். இயற்கையை ஜெயிக்க மனுஷன் எடுத்த முயற்சின்னு சிலர் பார்த்தாலும் இயற்கையோட பிரம்மாண்டத்தை எல்லோரும் ரசிக்க மனுஷன் செஞ்ச ஏற்பாடுனே இதை பார்க்க தோணுது. அந்த 92 வினாடி பயணம் சிலருக்கு நெஞ்ச உறைய வைக்கிற திகில் பயணமா இருக்கலாம், சிலருக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பரவச அனுபவமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அந்த பயணத்தோட கடைசியில நீங்க பாக்குற காட்சி உங்க மனசுல எப்பவும் நீங்காத இடம் பிடிக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 100 டிராகன்கள் லிஃப்ட்ல பயணிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? இது மாதிரி பயணங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மொத்தத்துல அந்த அனுபவம் சொர்க்க பயணமா அல்லது திகில் பயணமாங்கிறது அங்க போய் அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். அந்த முடிவை உங்ககிட்டயே விட்டுடுறோம்.